கமலுடன் மோதப் போகிறதா அஜித் அவர்களோட திரைப்படம். ஸோ இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்து இருக்குது. மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி வந்து இப்போ அஜித் அவர்களோட திரைப்படங்களுக்கு ஆகிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஒரு பெரிய குழப்பம் வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதுக்கப்புறமா விடாமுயற்சி, அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட ரிலீஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சமீப காலம் தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தா ஸோ வாரிசு துணிவுக்கு அப்புறமா எந்த திரைப்படம் பெரிய திரைப்படங்கள் கிளாஷுக்கு வராமல் இருக்கிறது. ஸோ மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து காப்பி அடித்து கொண்டு இருக்கிறது, ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து இந்தியா அளவில் பெருசாக வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதே டைமில் வந்து இன்னொரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தால் அந்த ஒரு கலெக்ஷன் வந்து பாதிக்கும், ரெண்டு திரைப்படத்துக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு திரைப்படமும் வந்து வேற வேறு நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவது வழக்கமாக தான் வச்சிருக்காங்க சமீப காலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வருகிறது, அதனால நாங்கள் கங்குவா திரைப்படத்தை வேற ஒரு தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவும் சரி படத்தோட ஹீரோவான சூர்யாவும் சரி முடிவு பண்ணி படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கோ திரைப்படத்துக்கும் ஆச்சு. ஒரு சோலோ ரிலீஸாக தான் கோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து வந்து தமிழ் சினிமா வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறது. இப்போ வந்து அதே ஒரு விஷயத்தை கமலும் ஃபாலோ பண்ண போகிறாங்க, நம்ம அஜித்குமார் அவர்களும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது வந்து அஜித்குமார் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டாலுமே இனிமேல் இந்த லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் நாங்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ நாம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 30 ஸோ அமரன் திரைப்படத்தோட மோத போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் அந்த ஒரு பிளானில் இல்லையா. ஸோ லைக்கா நிறுவனம் தீபாவளிக்கும் இல்லாமல் வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து வெளியாச்சு. ஆனால் அது வந்து உறுதியான தகவலாக கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அந்த ஒரு விஷயம் வந்து உறுதியான விஷயம் தான். ஸோ அந்த ஒரு படத்தை பற்றி தான் இப்போ வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வருவதால் விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு முன்பே, அதாவது நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம் வெளியாகணும். அப்படியும் இல்லைன்னா ஜனவரி மாதத்தில் நீங்கள் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணக்கூடாது. குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துட்டு அப்புறம் தான் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவில் தான் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தில் சிம்பு அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் பண்றாங்க. எப்பயுமே வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படம் நடித்தால் அந்த படத்தோட அப்டேட் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஷூட் வந்து முடியும். அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஷூட் வந்து பண்ணுவாங்க. விக்ரம் திரைப்படம் சரி, இந்தியன் 2 திரைப்படம் சரி கொஞ்சம் ஸ்லோவான ஷூட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து மணிரத்னம் கிட்ட போனவொடனே இல்லை நான் தக் லைஃப் திரைப்படத்தை ரொம்ப ஸ்பீடாக முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் முடிக்க படத்தோட டப்பிங் பணிகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதனால ஜனவரி மாதம்னா ஜனவரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் நம்ம அஜித்குமார் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளியாகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர் உரிமையாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் அதுக்கப்புறமா தக் லைஃப் திரைப்படத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக ரெண்டு திரைப்படத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து பின்வாங்கி ஆக வேண்டும். ஸோ வந்து வழக்கம் போல் அதாவது இப்போ சூர்யா அவர்கள் வந்து எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மரியாதை கொடுப்பதற்காக கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டாங்களோ அதே மாதிரி வந்து அஜித்குமார் அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து தக் லைஃப் திரைப்படம் வருவதால் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கு. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. ஸோ இந்த ஒரு கிளாஷாக இருக்குமா இல்லை வந்து வேறு டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமலுடன் மோத போகிறதா அஜித் அவர்களோட திரைப்படம். ஸோ இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்து இருக்கு. மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி வந்து இப்போ அஜித் அவர்களோட திரைப்படங்களுக்கு ஆகிடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஒரு பெரிய குழப்பம் வந்து இப்போ வந்து ஏற்பட்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதுக்கப்புறமா விடாமுயற்சி, அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட ரிலீஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சமீப காலமாக தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தா ஸோ வாரிசு துணிவுக்கு அப்புறமா எந்த திரைப்படம் பெரிய திரைப்படங்கள் கிளாஷுக்கு வராமல் இருக்கிறது. ஸோ மற்ற சினிமா இண்டஸ்ட்ரியை பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து காப்பி அடித்து கொண்டு இருக்கிறது, ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்து இந்தியா அளவில் பெருசாக வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதே டைமில்
வந்து இன்னொரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தால் அந்த ஒரு கலெக்ஷன் வந்து பாதிக்கும், 2 திரைப்படத்துக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி 2 திரைப்படமும் வந்து வேறு நாளில் வந்து ரிலீஸ் பண்ணுவது வழக்கமாக தான் வச்சுருக்காங்க சமீப காலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வருகிறது, அதனால் நாங்கள் கங்குவா திரைப்படத்தை வேற ஒரு தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவும் சரி படத்தோட ஹீரோவான சூர்யாவும் சரி முடிவு பண்ணி படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கோ திரைப்படத்துக்கும் ஆச்சு, ஒரு சோலோ ரிலீஸாக தான் கோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து வந்து தமிழ் சினிமா வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறது. இப்போ வந்து அதே ஒரு விஷயத்தை கமலும் ஃபாலோ பண்ண போகிறாங்க, நம்ம அஜித்குமார் அவர்களும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது வந்து அஜித்குமார் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டாலுமே இனிமேல் இந்த லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் நாங்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ நாம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 30ஆம் தேதி ஸோ அமரன் திரைப்படத்தோட மோத போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் அந்த ஒரு பிளானில் இல்லையா. ஸோ லைக்கா நிறுவனம் தீபாவளிக்கும் இல்லாமல் வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வந்து வெளியாச்சு. ஆனால் அது வந்து உறுதியான தகவலாக கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அந்த ஒரு விஷயம் வந்து உறுதியான விஷயம் தான். ஸோ அந்த ஒரு படத்தை பற்றி தான் இப்போ வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வருவதால் விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு முன்பே, அதாவது நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம் வெளியாகணும். அப்படியும் இல்லைன்னா ஜனவரி மாதத்தில் நீங்கள் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணக்கூடாது. குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துட்டு அப்புறம் தான் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவில் தான் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தக் லைஃப் திரைப்படத்தில் சிம்பு அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படம் நடித்தால் அந்த படத்தோட அப்டேட்டை வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஷூட் வந்து முடியும். அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஷூட் வந்து பண்ணுவாங்க. விக்ரம் திரைப்படமும் சரி இந்தியன் 2 திரைப்படம் சரி கொஞ்சம் ஸ்லோவான ஷூட்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து மணிரத்னம் கிட்ட போனவொடனே இல்லை நான் தக் லைஃப் திரைப்படத்தை ரொம்ப ஸ்பீடாக முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் முடிக்க படத்தோட டப்பிங் பணிகள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதனால் ஜனவரி மாதம்னா ஜனவரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் நம்ம அஜித்குமார் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளியாகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர் உரிமையாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் அதுக்கப்புறமா தக் லைஃப் திரைப்படத்தையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக 2 திரைப்படத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து பின்வாங்கி ஆகவிடும். ஸோ வந்து வழக்கம் போல் அதாவது இப்போ சூர்யா அவர்கள் வந்து எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மரியாதை கொடுப்பதற்காக கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டாங்களோ அதே மாதிரி வந்து அஜித்குமார் அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து தக் லைஃப் திரைப்படம் வருவதால் குட் பேட் அக்லி திரைப்படத்தை தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கு. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. ஸோ இந்த ஒரு கிளாஷாக இருக்குமா இல்லை வந்து வேறு டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.